ரொம்ப ரொம்ப திகிலாக இருக்குதுங்கிறாங்க. கவனம் தவறினால் மரணம் அப்படிங்கிறாங்க. ரொம்பவே பயமாக வேறு இருக்குதுங்கிறாங்க. அப்படி என்னடா மலை? ஓ! இந்த மலையை தான் சொல்கிறாங்களோ ஒரு வேளை? சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் 50,000 பேர் இந்த கோயிலுக்கு வர்றாங்களாமா. அதில் 30,000 பேர் வந்து இந்த மலை ஏறுறாங்களாமா. இது என்னடா திகிலு திகிலுங்கிறாங்க. வாங்க தான் என்ன தான் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு பார்த்துடலாம். நம்ம ஏறின அன்னைக்கு என்னவோ பார்த்தா அவ்வளவு பனியாக இருக்குதுங்க. பார்த்தா ஒரே கள்ளிக்காடாக இருக்குது இந்த மலையில். ஆடா இவ்வளோ வயசானவங்களாம் ஏறுறாங்க, அப்புறம் என்ன பயம் திகிலுன்னு கதை விட்றாங்க. வணக்கம். வாங்க இன்னைக்கு வந்து நம்ம அருள்மிகு மல்லிகார்ஜுன சுவாமி திருக்கோயில் மல்லீஸ்வரம் கோக்கீரனூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கொண்டரங்கி மலையை பற்றி தான் பார்க்க. இந்த கொண்டரங்கி மலைக்கு வந்து திண்டுக்கல், பழனி இல்லை தாராபுரத்துலேருந்து வரலாம். திண்டுக்கல்லேருந்து வர்றவங்க ஒட்டச்சத்திரம் வந்து கள்ளிமந்தியம் வந்து வரணும். தாராபுரத்தில் வந்து வரவங்க கள்ளிமந்தியம் வந்துட்டு இந்த ஸ்கூல் இருக்கும், கள்ளிமந்தியம் பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி பைபாஸ் ரோடு கிடையாதுங்க. இந்த ஸ்கூல்லேருந்து லெஃப்ட் எடுத்து ஒரு 7 கிலோமீட்டருக்கு வந்தீங்கன்னா கோக்கீரனூர் ஊர் வரும். அதில் இந்த போர்டு இருக்கும். அந்த போர்டை தாண்டினே 4 ரோடு வரும். அதில் லெஃப்ட் எடுத்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா மல்லீஸ்வரர் கோயில் வந்துடலாம். பெரிய இடம் இருக்குங்க முன்னாடி. எக்கச்சக்க காரு, பைக்கு எல்லாமே நிறுத்திக்கலாம். கோயில் கீழே வந்துட்டு கெட்டி மல்லீஸ்வரர் கோயில் இருக்குது, விநாயகர் கோவில் இருக்குது, கொடிமரம் இருக்குது, நந்தி சிலை. இந்த கோயில் வந்து நம்ம 6:30க்கு வந்துட்டோங்க. அதனால் இந்த கோயில் வந்து இனி திறக்கல. அதனால் நம்ம வந்து மலையெல்லாம் ஏறி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இதுதான் கோயிலோட முன்பகுதி. மார்கழி மாதமெல்லாம் வந்து 4 மணிலேருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மற்ற நாள்லாம் 6 மணிக்கு மேலே தான் வருவாங்க. இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு சிவன் இருக்கார். அவரை நம்ம கும்பிட்டு நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்கிறோங்க. மணிகள் நம்மளை வரவேற்குது. இங்கிருந்து பயணம் ஆரம்பிக்குது. என்னோட பேர் பிரகாஷ். இந்த சேனல் பேர் வந்து வில்லேஜ் வேண்டரிங் அஃபிஷியல். ஒரு கிராமத்து மனிதனின் தேடல்கள் அப்படிங்கிற அர்த்தம் வரும். இது என்னோட 2வது பயணம். இன்றைக்கி எப்படி இந்த பயணம் அமையுதுன்னு வாங்க பார்ப்போம். படிகள் எல்லாமே அழகாக அருமையாக வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்குது. இந்த கம்பிகளும் பக்கத்துலேயே கொடுத்துருக்குங்காட்டி. இந்த மலைக்கு பக்கத்தில் பாருங்களேன், எவ்வளோ அருமையாக இருக்குது. சின்ன சின்ன மலைகளாக இருக்குது. குட்டி குட்டி மலையாக, சின்ன சின்ன குன்றுகளாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு மலை, நம்ம போகிற மலை கொண்டரங்கி மலை எப்படி இருக்குது பாருங்கள். ஆரம்பித்த குஷியில் உடனேயே நம்ம நல்லா கிடுகிடு கிடுகிடுன்னு இந்த வீடியோ போகிற மாதிரி ஏறிடலாங்க. இந்த ஊர் பகுதியில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து வருஷம் நிறைய டைம் போவாங்க. இந்த மலையெல்லாம் வந்து யாரோ ஒருத்தங்க ஏறி போய் மேலே பார்த்து அதுக்கப்புறமா இந்த படிவுகளை உருவாக்கி அப்போ எவ்வளோ பேர் போயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அப்படி இருந்தாலும் நிறைய யூடியூபர்ஸ் மற்றவங்களாம் கஷ்டம்னு சொல்கிறாங்களே. சரி, என்ன தான் கஷ்டமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கும் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பயணம் ஆரம்பித்த நாளில் வந்து லேசாக மழை பொழிவு இருக்குது. சரியான பனியாக வேறு இருக்குது. வாங்க மேலே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆரம்ப பகுதியில் நிறைய வேலை மரங்கள் தான் இருக்குது, கருவேலை மரங்கள். தயவு செஞ்சு ஏறுறவங்க வெறுங்கால் ஏறுங்க. ஏன்னா ஷூவை செருப்பை போட்டு வந்தால் வழுக்கி விட்டுரும். கீழேருந்து பார்க்கும்போது மலையில் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைக்கூடாக போயிட்டே இருக்கும். அதுதாங்க படிக்கட்டுங்க. கொஞ்சம் வர வர கொஞ்சம் ஓரளவுக்கு மண் பாதை, பாறைகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அப்படியே மெதுவாக ஏறிட்டுருக்குறோம். இங்கே இருந்து கொஞ்சம் தூரம் பெருசாக படிக்கட்டுகள் இல்லை. நல்ல ஒரு ஹைக்கிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆளையும் காணுங்க, நம்ம மட்டும்தான் ஏறிட்டுருக்கோம். கீழே கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருந்தாங்க. பார்ப்போம் யாராவது எங்கேயாவது இருக்கிறாங்களா. இந்த இடம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே ஏறுது. மேலே ஏறிட்டே இருக்குது. வாங்க நம்ம பயணத்தை தொடருவோம். அப்படியே போனோம்னா பாருங்கள், நாம் வந்து சின்ன மலை வந்து கடந்தாச்சு. இப்போ தான் வந்து அந்த கொண்டரங்கி மலை ஆரம்பிக்குது. அப்படியே பாருங்கள், சின்னதாக இருக்கிற மாதிரியும் தெரியும், பெருசாக இருக்கிற மாதிரியும் தெரியும். போக போக தான் அதனோட கஷ்டம் தெரியும். அப்படியே எப்படி செங்குத்தாக ஏறுது பாருங்கள். தூரத்தில் யாரோ பேசி போகிறது கேட்குது.
மழை வேறு இப்போ சுற்றி வேறு பெய்யுது, அங்கெல்லாம் தண்ணி போகுது பாருங்கள். இப்போ நல்லா மூச்சு வாங்குது, வேர்த்து கொட்டுது. அங்கங்கே மலைகள் இருந்தாலுமே எல்லோரும் எல்லா மலைக்கு போக முடியாதுங்க. எந்த மலை வந்து நம்மளை வந்து அனுமதிக்குதோ நம்ம அந்த மலைக்கு தான் போக முடியும். இது ஒரு மாதிரி பாருங்கள், பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது இந்த மலை. இந்த மலை நம்மளை அனுமதிச்சிருக்கு, அதனால் நம்ம போக முடியுது. இதில் படிக்கட்டுகள், சின்ன ஒரு பொந்து மாதிரி இருக்குது, பெரிய பாறை கீழே. மேலேருந்து 2-3 பேர் இறங்கி வர்றாங்க. இப்போ தான் மனுஷங்களை பார்க்க முடியுது. இந்த போகிற பக்கத்து ஊர் மக்கள்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மார்கழி மாதம் மட்டும் 5-5:30க்கே வந்து பூஜையை வந்து ஆரம்பிச்சிருவாங்களாம்மா. மற்ற நாட்டில் எல்லாம் வந்து ஒரு 8 மணிக்கு அந்த மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க. 12 மணிக்குள்ளே கீழே இறங்கிடுவாங்க. ஒரு சில நாள் சீக்கிரமே வந்து கீழே. கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு போகும்போது ஏதோ தெரியுது. என்னோடய கஷ்டம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எனக்குன்ட்டு இல்லை, பொதுவாகவே கண்ணாடி போடுற நார்மலாக வர்ற பாதை முடிஞ்சு இப்போ ஒரு மாதிரி மேலே ஏற ஆரம்பிக்கிற பாதை வந்துருச்சு. பனி ரொம்ப பெய்யுது, மழை இருக்குங்காட்டி அந்த உச்சியே தெரிய மாட்டேங்கிறீங்க. மற்ற நாள்லாம் வெயில் டைம்லலாம் நல்லாவே தெரியும். பாருங்கள், பாதை அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு அப்படியே மேலே ரொம்ப மூச்சு முட்டுங்க, நல்லா வேர்க்கவும் செய்யுது. இந்த டைமில் என்ன தோணுதுன்னா, இந்த கம்பியெல்லாம் நட்டு வைக்காமல் போயிருந்தாங்கன்னா நம்ம எவ்வளோ சுலபமாக ஏற முடியுமா? யாரோ ஒருத்தர் நட்டி வச்சுருக்காரு, இல்லை பல பேர் நட்டி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க அப்படின்னு நட்டு வைக்கல. யாரெல்லாம் மலையில் ஏறுறாங்களோ அவங்களுக்காகவும் நட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் மலையிலேருந்து வர்ற தண்ணி வந்து அங்கங்கே தேங்கி இருக்குது. இது யாரோ ஒருத்தருக்காகவோ சில பேர்த்துக்காகவோ தண்ணி தேங்கலை. அதே மாதிரி வாழ்க்கையிலும் நம்மளும் எல்லாத்துக்கும் உதவிகரமாக இருப்போம். துணை இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். துணை இல்லாத இடத்துல நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். துணை இல்லாத இடத்துல ஆண்டவனை நம்பினா கூட ஆண்டவரும் நம்மளுக்கு துணை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. இங்கே ஒரு பெரிய மூங்கிலை வச்சு கட்டிக்கிறாங்க. இவங்களெல்லாம் எவ்வளவு வாழ்த்தினாலும் நம்மளுக்கு வந்து அது பத்தாது. பாருங்கள், அந்த மூங்கில் மட்டும் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் வேகமாக வந்தோம்னா யோசிச்சு பாருங்கள். கருத்து சொல்கிறதெல்லாம் போதும் தம்பி, நீ கொஞ்சம் ஜாக்கிரதை நட, ஏன்னா மழை வேறு பெஞ்சிக்குது. இந்த கம்பியெல்லாம் என்ன தான் கட்டி வச்சாலும் வழுக்குது, படிகளும் வழுக்கிட்டு இருக்குது. மலை ஏறும்போது என்ன பிரச்சனைனா, சுற்றி வர வந்து காற்றே வராது. சுற்றி வர ஒரே புதர் மரமாக இருக்குங்காட்டி காற்றே சுத்தமாக வராது. அதனால் நம்மளுக்கு நல்ல வேர்த்து கொட்டும். அதே சமயம் மூச்சு செமையாக வாங்குங்க. பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி யாரோ ஒரு எங்கள் வேறு எழுதி வச்சுக்குதா, மூச்சு வாங்குதான் அமரு அப்படின்ட்டு. இந்த இடத்துல ஒரு சுற்ற போகுதுன்னு நினைக்கிறேன். படிக்கட்டு எல்லாமே ஒசரமாக இருக்குது, பார்த்து நடங்க, இல்லைன்னா முட்டி பேந்துடும். பாருங்கள், இப்போ நான் நடந்து வந்தது முக்கியமான பாதை, பிரதான பாதை. இப்படி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பாதை அமைக்க பார்த்துருக்காங்க. ஆனால் அது ஒரு இடத்துல போய் நின்றுது, அதுக்கு மேலே முடியல. ஸோ நம்ம எப்போவுமே முடியாத ஒரு விஷயத்த நம்மள விட்டுணும், இல்லைனா அதுவே நம்மளை விட வச்சிடும். சரி, அப்படியே திரும்பி வந்து இங்கேருந்து அப்படியே ஏற ஆரம்பிச்சிடுவோம். இங்கேருந்து பாருங்கள் எப்படி அட்டகாசமாக இருக்குது. இது என்னோடய 2வது தடவை ஏறுற பயணங்க. என்ன தான் நம்ம முதல்லையே வந்திருந்தாலும் பாருங்கள், இந்த இடமெல்லாம் வந்து ரொம்பவே தீயில தான் இருக்குது. அங்கெல்லாம் நின்று வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் வந்து தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அதே மாதிரி கீழே பாருங்கள் எவ்வளோ தூரம், நம்ம ஏதோ கொஞ்சம் தூரம் ஏற மாதிரி தான் இருக்குது, ஆனால் ரொம்ப தூரம் உயரம் இருக்குது. சரி, அப்படியே நம்ம மேலே ஏற ஆரம்பிச்சிடுவோம். மழை வேறு லேசாக துளிச்சிட்டே இருக்குது. இங்கெல்லாம் செங்குத்தாக ஏறினா கூட அவ்வளோ பயம் இல்லை, ஆனால் அந்த ஒரு பெண்டில் மட்டும் அவ்வளோ பயமாக இருக்குது. இன்னும் நம்ம மேலே ஏறிட்டே தாங்க இருக்கோம். இந்த மாதிரி தூரம் போகும்போது வந்து கேரி லைட் அப்படிங்கிற மாதிரி பயணத்தில் வந்து ஜாஸ்தி சுமைகளை தூக்கக்கூடாது. ஆனால் அதே சமயம் தேவையான சுமையை நம்ம சுமந்துதாகணும். சுமக்கிறதுக்கு பயந்தால் நீண்ட தூரம் நம்ம போக முடியாது. மழையெல்லாம் பேஞ்சதுன்னா தயவு செஞ்சு இந்த மழை பயணத்தை மறந்துடுங்க. நான் வரும்போது லேசாக துளிச்சிருந்தது, ஆனால் ரொம்ப ஒன்றும் ஈரத்தக்கான பெருசாக. மேலே அங்கே ஒரு தம்பி ஏறிட்டு இருக்கிற எப்படி ஒரு ஆட்டுறது இங்கே வரைக்கும் தெரியுது. பாருங்கள் மழை துளிகள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடம் எல்லாமே நம்ம ஏறி வந்திருக்கிறோம், இது எல்லாமே ரொம்ப ஆபத்தாக இருக்குது. என்ன தான் நம்ம 2வது தடவை வந்தாலுமே மலை பயணங்கள் எப்போவுமே அது முதல் பயணம் மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். எதையுமே வந்து ஈஸியாக நினச்சிடக்கூடாது. என்ன தான் நான் அந்த மலை ஏறிட்டேன், இந்த மலை ஏறிட்டேன், வெள்ளிங்கிரி மலை, ஏழுமலை, பர்வதமலை, மேல்முடி, தோகமலை, பெருமாள் முடி,
எங்கெங்கேயோ ஏறி இருந்தால் கூட அகஸ்தியர் மலை அது நான் இது வரைக்கும் போனதில்லை, அது அடுத்த வரை போகணும். அப்படி இந்த மலையோட கடினம் வந்து ரொம்பவே கஷ்டமானது. பாருங்கள் அந்த பாறைகளை பாருங்கள், பக்கத்தில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடத்துல சாமி கும்பிட்ருக்காங்க. ஓரளவுக்கு இங்கே கொஞ்சோண்டு மண்பாதை ஆரம்பிக்குது. இங்கேருந்து நம்ம இப்படி தான் போகும். பாருங்கள் அந்த இடத்துல அதான் வர்றாங்க. நம்ம அப்படியே பார்த்துங்க, சின்ன குழந்தைகள் கூட இருக்காங்க பொழுது. இதில் நம்ம அங்கேருந்து அப்படியே வந்து இங்கே வந்துட்டு இங்கே தான் போகிறோம். அப்படி மேலே மேலே போக போகிறோம். தயவு செஞ்சு இந்த மலையெல்லாம் ஏறும்போது எந்த மலையுமே வயிறை வந்து பெரும்பாலும் காலியாக வச்சுட்டே இருங்க. சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் ஏறணும். ஏன்னா நான் போன தடவையெல்லாம் ஏறும்போது சாப்பிட்டு 1 மணி நேரம் தான் ஆயிருந்தது. ஜீரணம் ஆகங்காட்டி அவ்வளோ வயிற்று வலி. பயணங்கள் நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் வயிறு, அதாவது மேலில் போகிற பயணங்கள், அதுவும் மலை பயணங்கள் நல்லா இருக்கணும்னா வயிறு கொஞ்சம் காலியாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. வயிறு காலியாக வச்சுக்கிறது அடுத்தவங்களுக்கு நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, அங்கங்கே ஆய்வு வச்சுக்கிறேங்க. அந்த கெட்ட அவசரமாக வந்து கஷ்டப்பட்டவங்க. கோயில்கிட்ட வந்தாச்சு. இது முதல் நிலை கோயில். பேசிகிட்டே வந்ததில் கோயில் வந்து தெரியல. இந்த இடத்துல தண்ணி நிற்கிற ஒரு இடம் இருக்குது, பாறை இருக்குது. சோலார் லைட்டெல்லாம் போட பார்த்துருக்காங்க, வேலை செய்யல போல இருக்குது. மரம் இருக்குது. இந்த மலையோட சிறப்பு என்னென்னாங்க, 3825 அடி உசரம் இருக்குது. இந்த இடத்துல பாண்டவர்கள்லாம் வந்து வனவாசம் செஞ்சுருக்கிறாங்க. அர்ஜுனன் வந்து தவம் செஞ்சதாக சொல்கிறாங்க. கோயிலுக்கு முன்னாடி ஒரு இடுக்கில் தண்ணி இருந்தது இல்லைங்களா, அது வந்து சுனையாமல், அது வத்தவே வத்தாதாம்மா. அப்படியே தண்ணி கம்மியாக இருந்தாலும் அது கோயில் கருவறை வரைக்குமாவது போய் அங்கேயாவது கொஞ்சமாவது இருக்குமாம்மா. தண்ணி கம்மியான டைம் வந்து இந்த பூஜாரி வந்துட்டு அந்த சொனை குகைக்குள்ளார வந்துட்டு படுத்துகிட்டே போய் தண்ணியை வந்துட்டு வருவாங்களாம். அந்த தண்ணி தான் வந்து பூஜைக்கு அலங்காரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. சாமி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. மறுபடியும் மேலே நல்லா செங்குத்தாக தான் போகுது. மழை பெஞ்சிருக்காட்டி அங்கங்கே அப்படியே அந்தந்த இடுக்குகளில் தண்ணி நிற்குது. பல முக்கியமான வேலைகளுக்கெல்லாம் வந்து கலைநயம் எதுவுமே தேவையில்லை. இந்த படிக்கட்டுகள்லாம் செதுக்கி வச்சுக்கிற மாதிரி தான். அந்த வேலை தான் முக்கியமே தவிர அலங்கார பேச்சுகளும் நயங்களும் தேவையே கிடையாது. இது கள்ளிக்காட்டு மலைன்னு கூட சொல்லலாம், அவ்வளோ கள்ளிமரங்கள் இருக்குது. இவ்வளோ நேரம் படிக்கட்டு பாறையில் வந்து நம்ம இப்போ தான் ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்குது. எல்லா மலையில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் மேலே உச்சிக்கிட்ட கோரப்புல் தான் இருக்குது. ஒத்தடி பாதை மாதிரி இங்கே கொஞ்சம் தூரம் போகுது. குனிஞ்சு தான் போகணும். இந்த இடத்துல பாதை வந்து 2ஆக பிரியும். நம்ம வந்து ரைட்டான சைடு வலது பாதையை எடுத்து போனோம்னா தான் உச்சிக்கு போக முடியும். இந்த இடம் வந்து இப்படி தான் இருக்குது. பர்வதமலையில் கம்பி பாறை மாதிரி இருக்குது, கிட்டத்தட்ட கடப்பாறை பாறை மாதிரி பர்வதமலையில் இருக்கிற மாதிரி. ஆனால் இங்கே வந்துட்டு செயின் வச்சுக்கிறாங்க. செயினை பிடிச்சிட்டு அப்படியே நம்ம ஏறிக்கலாம். இந்த இடத்துல தாங்க குழந்தைகளும் பெரியவங்களும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாகிடும். அதாங்க மலை உச்சி. நம்ம 2ஆம் நிலையான மேல் பகுதிக்கு வந்துட்டேங்க. இந்த இடத்துல ஒரு பீடம் இருக்குது. இங்கே தான் வந்து நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டு ஓம் நமக் சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சங்கெல்லாம் ஊதிட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 3 பேர் படுத்திருக்காங்க. அப்படியே நம்ம மேலேருந்து ஒரு 360 டிகிரி சுற்றும் பார்க்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி வந்த நேரத்தில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இந்த நாய் பார்த்திங்களா, இதுதான் எனக்கு போன தடவை வந்து இன்னொரு நாயோட சேர்ந்து நம்மளுக்கு துணையாக வந்தது. கீழே வரைக்கும் காற்றோட சத்தம் கேட்குதுங்களா, காற்று பனி வெயிலேயே காணோம். அதனால் இதே மாதிரி தான் இருக்குது, எங்கேயுமே எதுவுமே தெரில. மேலேருந்து பார்க்கும்போது எல்லா இடம் தெரிஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ பனிமூட்டமாக இருக்குது.
நம்ம சாமியெல்லாம் மேலே அந்த பீடமெல்லாம் பார்த்துட்டிங்க. சில மாற்றங்கள் இருக்குது. நம்ம பார்த்துட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தான் வெயிலே வருது. இவ்வளோ நேரம் ரொம்ப ரொம்ப பனியாகவே இருந்தது. மேலே ஓரளவு கூட்டம் இருந்ததுங்க. தொண்ணு இருந்தங்காட்டி நம்மளால் எதுவும் தியானமெல்லாம் பண்ண முடியல. பட் பரவாயில்ல, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லா டைமும் அமைதியாக இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. நான் மெதுவாக ஏறி எனக்கு ஒரு 2 மணி நேரம் தாங்க ஆச்சு. இறங்குறது இன்னும் நான் சீக்கிரமாக இறங்கிடுவேன்னு நினைக்கிறேன். கீழே பூஜாரி அவங்க கொடுத்த சக்கரை பொங்கலும் வீட்டிலேருந்து கொண்டு வந்த முறுக்கெல்லாம் சாப்பிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நம்ம அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு குடும்பம் வந்து எவ்வளோ கோஆர்டினேட் பண்ணி ஏறுறாங்கன்னு பாருங்களேன். ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. சின்ன குழந்தைகளை வச்சுட்டு அந்த பையன்லாம் பயந்து நடுங்கிறான், ஆனாலும் ஏறுறாங்க. அடுத்து வர்றவங்கள பாருங்களேன், வயசானவங்களும் ஏறுறாங்க. ரொம்பவே ஆச்சரியம். மலைகள் எல்லாம் நீங்கள் நல்லா பார்க்கணுன்னா வெளிச்சத்தில் தான் போகணும். பனிக்காலத்தில் போனால் ஒன்றும் தெரியாது. விசுன்னு பயங்கரமாக காற்று தான் கிடைக்குது. போன தடவை வந்தப்பெல்லாம் இவ்வளோ காற்று கிடையாது. இந்த வாட்டி காற்றும் பனியும் அருமையாக இருக்குது. வார்த்தைகளே கிடைக்க மாட்டேங்குது. எதை சொன்னாலும் திரும்ப சொல்கிற மாதிரியே தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நேராக வந்து பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. அருமையாகவும் இருக்குது, கொஞ்சம் திகிலாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. காலில் வலுவும் மனசில் தைரியம் இருந்தால் எங்கே வேணாலும் போகலாங்க. கூட்டு தைரியம் இருக்கக்கூடாதானா? வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னவோ இந்த பாறையும் இந்த இடத்த விட்டு நகருக்கு மனசே இல்லைங்க. அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறேன் ரொம்ப நேரம் பனியாக இருந்ததுக்கப்புறம் நான் பாறையிலேருந்து பார்க்கும்போது என்னோடய நிழல் எவ்வளோ தூரத்துக்கு வருது பாருங்களேன். இந்த வெளிச்சம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த குட்டி குரங்குகளோட சேட்டைகளை பார்த்தீங்களா, கொனையில் உட்காந்துட்டு அது கீழே விழுந்தால் என்ன ஆகுன்னு ஒரு பயம் இல்லாமல் அப்படியே உட்காந்துட்டுருக்குங்க. போன தடவையெல்லாம் குரங்குகள், இந்த வாட்டி ஓரளவுக்கு குரங்குகள் எல்லாமே இருக்குது. இன்னும் நாய் இருக்குங்காட்டி அந்த நாயோட பயத்தினால இந்த குரங்குகள்லாம் நம்ம பக்கத்தில் வந்து எதையும் பிடுங்க மாட்டேங்குது. அது ஒரு வகையில் வந்து நல்ல விஷயம். நம்ம வெளிச்சத்துலேயும் பார்க்குறோம், இருந்தாலும் அவ்வளோ பனி இருக்குங்காட்டி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கோயிலுக்கு வலதுபுறமாக இருக்குது, அதாவது மேலே இருக்கிற பீடத்துக்கு வலதுபுறமாக இருக்குது. இது கூட ஒரு வியூ பாயிண்ட்னே சொல்லலாம். நல்லா வெயில் டைமாக இருந்தால் அருமையாக இருக்கும் மேலேருந்து பார்க்குறது. தண்ணிங்க இருக்குது வியூ. கீழே இறங்க பாருங்க, ஒரு குரங்கார் வேறு நம்மகிட்ட வந்து நிற்கிறாரு. நீ என்ன பண்ண போகிற? ட்ரோனை வச்சு யாரும் எடுக்கிறாங்க. நம்மகிட்ட ட்ரோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் ஃபோன் தான். இந்த இடத்துல ஏதோ காளின்னு சொல்கிறாங்க. இப்படி பார்ப்போம். தண்ணி இருக்குங்க பாருங்கள். பாறையில் வலிஞ்சு வர தண்ணி இங்கெல்லாம் ஸ்டோர் ஆகி நின்றுக்குது. இதை தான் வந்து சாப்பாடு கொண்டு வரவங்க இல்லை தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் இதை தான் பயன்படுத்தியிருக்காங்க. பனிப்புகை எப்படி மேலே வருது பாருங்க. இதை நம்ம பனிப்புகைன்னு சொல்கிறோம், மிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இங்கேயே இருக்கிற ஒரு அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு கீழே வந்து ஒரு சாமியார் இருந்ததாகவும் இங்கே 7 படிக்கட்டுகள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. முன்னாடியெல்லாம் போயிருக்கிறாங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்கெல்லாம். அப்புறம் இதை வந்து மொகலை அப்படின்னு சொல்லி அவங்களோட பாஷையில் சொல்கிறாங்க. மொகல் இல்லைன்னா கீழே நல்லா தெரியும். இந்த கோவைக்கு போகலான்னு கொஞ்சம் தூரம் இறங்கினேங்க. பயத்தில் நான் திரும்பி வந்துட்டேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்ததுக்கு இந்த மலைப்புள்ளெல்லாம் உரசம் நடக்குது. அவ்வளோ சுகமாக இருக்குது. வெயில் போய் மறுபடியும் பனியாக வந்துருச்சுங்க, ஒன்றுமே தெரியல. நம்ம அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க. அதே கல்லுக்காட்டு வழியாக ஒரு இடத்தோட சூழ்நிலை மாறும்போது நம்மளும் மாற வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடுது. நல்லவங்களோட இருந்தால் நல்ல பழக்கங்கள் தானாக வர மாதிரியும் அந்த மாதிரி தான். மெல்ல மெல்ல அப்படியே நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க. கீழே இருக்கிற கோயில், முதல்நிலை கோயிலுக்கு வந்துட்டுங்க. கிட்டத்தட்ட குகை மாதிரியான ஒரு அமைப்பு, அந்த குகை இல்லை. இந்த இடத்துல ஒரு சோலார் பேனல் இருக்குது. மேலே சின்னதாக ஒரு இடம் இருக்குது, அது வந்து ஸ்டோர் ரூம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேலே தான் எல்லா ஜாமான்கள் எல்லாம் வந்து வச்சுக்கிறாங்க. கீழே இருக்கிற சிவன் கோயிலுக்கு நம்ம வந்தாச்சுங்க. இந்த சிவன் கோயிலுக்கு வந்து எப்போ விசேஷமாக இருக்குன்னா, மார்கழி மாதம் எல்லா நாளும் விசேஷமாக இருக்கும். 30 நாள், மார்கழியில் 29 நாளும், தையில் ஒரு நாள் சேர்த்து 30 நாள் வராங்க. அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 50,000 பேர் வருவாங்களாமா.
அதில் வந்து 30,000 பேர் வந்து இந்த மலை கோயிலுக்கு வராங்க. அவங்களாம் எப்படி தான் மேலே ஏறி கீழே இறங்குறாங்கிறது பெரிய ஆச்சரியங்க. அப்படியே நம்ம இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் பாருங்க என்ன ஆட்டம் ஆடுது. இந்த கம்பிலாம் பாருங்க பயமாக இருக்குது பிடிக்கிறதுக்கு. அந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்களா, அது பெரிய ஒரு கேள்வி கேட்டு போயிடுச்சு. அந்த ஓரத்தில் நிறைய மாலைகளும் குப்பைகளும் போட்டு வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணு என்ன கேட்குறா, இந்த இடத்துலையா போய் குப்பைகளெல்லாம் போடுவாங்க அப்படின்னு கேள்வி கேட்டு அசால்ட்டாக போகிறாங்க. நம்ம என்னடானா குப்பையை போட்டு நிறக்கி வச்சுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொண்டு வர பிளாஸ்டிக் குப்பைகளை நம்மளே கொண்டு போயிடணுங்க. அப்படியே மெதுவாக கீழே இறங்க ஆரம்பிக்கிறேங்க. மேலே ஏறும்போது எவ்வளோ கஷ்டம் இருந்ததோ அதை விட கஷ்டம், திகிலும், பயம் வந்து கீழே இருக்கும்போது, அதாவது கீழே இறங்கும்போது பயமாக இருக்குது. இந்த நாய் வந்து வேறு நம்மளுக்கு குறுக்க வருது, ஆனால் துணையாகவும் இருக்குது. இறங்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இறங்கணும். ஏன்னா ஏறுறதோட இறங்குறது கஷ்டம். நம்ம கடன்னு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் வந்து வழியில் வர்றாங்க. இறங்க ஓரளவுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற மலைகள் எல்லாமே தெரியுது. இந்த இடத்துலையும் ஒரு 2 சாமி மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே தான் பால் அபிஷேகம்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம திரும்பி பார்க்கும்போது இருக்கிற பார்வை. அப்படியே கீழே வர ஆரம்பிச்சிட்டோம். வர கடன்னு வர்றோம். இன்னும் காலில் கொஞ்சம் தேஞ்சு காலில் வலிக்க ஆரம்பிச்சிருது. அது ஒன்று தான் கீழே வந்தோன்னே இந்த கல்லில் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, எதுவும் என்னுடையது அல்ல, அனைத்தும் உன்னுடையது. இந்த கோயில் அதுக்கப்புறம் பார்க்குறோம். நம்ம மறுபடியும் கீழே இருந்த கெட்டி மல்லீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு அருமையான ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு, அங்கேயே பிரம்மாம்பிகை அப்படின்னு ஒரு அம்மன் சிலையும் இருக்குது, அவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோங்க. கொஞ்சம் பேர் சொல்கிற மாதிரி சில இடங்களில் பயமாக தான் இருக்கும், திகிலாக தான் இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாகவும் போகணும். சாயந்தரம் கண்டிப்பாக இந்த பயணத்தை வந்து நம்ம மேற்கொள்ளவே கூடாது. காலையில் 6 மணிக்கே கிளம்புனா தான் நம்ம ஒரு 4 மணி நேரத்தில் முடிக்கலாம். அப்போ தான் வந்து இந்த ட்ரிப்பு வந்து நல்லாயிருக்கும். எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது இந்த கோயிலில். எல்லாருமே போகலாம். வயசானவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே ஏறுறாங்க. ஸோ நம்மளும் போகலாம். கால் வலி கொஞ்சம் பயம் இருக்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு போகாதீங்க. மற்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக போகலாம். நல்ல அனுபவம் கிடைக்கும். வர்ற வழியில் யாரோ ஒரு சிவலோக பதவி அடைஞ்சதையும் பார்க்க முடியுது. எதுவும் நிரந்தரம் இல்லைங்க. எந்த விதமான சிறப்பு உபகரணங்களும் ட்ரோன்ஸு அந்த மாதிரி இல்லாமல் என்னோட கண் பார்வையில் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். உங்களுக்கும் பிடிக்கணும் கண்டிப்பாக நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.